Right now, it's around 4 a.m. Complete darkness, but still we are heading towards Bolumalai Fort. Honestly, கொஞ்சம் risky feel இருக்கு, but that's the thrill of ride like this. இந்த டார்க்னஸில் விசிபிலிட்டி ரொம்ப கம்மி, ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக தான் போகணும். ஸோ இதுதான் போலுமலையோட டாப். ஏர்லி மார்னிங் ரீச் பண்ணோம் அண்ட் த ஹோல் பிளேஸ் ஃபீல்ஸ் ஸோ பீஸ்ஃபுல். கூல் ப்ரீஸ், ஃப்ரெஷ் ஏர் அண்ட் தட் சைலன்ஸ் ரொம்ப சூதிங்காக இருக்குது. நைட்டில் வந்த டென்ஷன் எல்லாம் இப்போ காமாக மாறி போயிடுச்சு. டாப்பில் நின்று பார்த்தா சரௌண்டிங்ஸாக ஹில், ஓப்பன் ஸ்கை, எவ்ரி திங் லுக்ஸ் ஸோ க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ். பெர்ஃபெக்ட் ஸ்பாட் டு ஜஸ்ட் சிட், ரிலாக்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் யுவர் லவ்டு ஒன். இந்த மாதிரி பிளேஸ் தான் ஏர்லி மார்னிங்கில் வந்தால் ரியல் பியூட்டி காமிக்கும். ஹலோ நோமேட்ஸ், வெல்கம் பேக் டு த அனதர் vlog ஆஃப் மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் ஒன்ஸ் பிரபலமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், போலுமலை ஃபோர்ட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 5 to 6 months இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இன்ஸ்டாகிராமில் செம்ம ஃபேமஸுங்க. யாரை பார்த்தாலும் போலுமலை ஃபோர்ட்டை வச்சு தான் அந்த ரீல்ஸே போட்டிருப்பாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டால் போலுமலை ஃபோர்ட் போகிறேன். ஏன்னா அது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறனால பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. அதனாலே எல்லாருமே ஊனா இங்கே வர தொடங்கிட்டாங்க. பட் தென் இஷ்யூ ஹேப்பன் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அங்கே வர தொடங்கினால டிராஃபிக் ஜாம், ப்ராப்பராக யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு. ஏன்னா அது ஒரு பீக் சீசனில் ட்ரெண்டில் இருக்கும்ல, அந்த டைம் முடிச்சதும் அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக கொஞ்சம் பேர் தான் வர தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த போலுமலை ஃபோர்ட்டை தான் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா அந்த அடிவாரத்தில் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரோட்ஸ் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க கீழேருந்து மேலே வரைக்குமே ரோட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வி ஆர் கோயிங் ரைட். ஸோ நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டைமில் இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது கொஞ்சம் டெரிஃபைங் தான் இருக்குது. பட் அவன் லோக்கல் தானே, அவன் பார்த்துப்பான், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் தெரியுமா என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், நம்மளை வந்து எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த டைமில் நம்மளை வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் எழும்ப சொன்னால் நம்மளாம் எந்திரிக்கவே மாட்டோம். அப்படியே இன்னும் ஒரு 1/2 hour தூங்கணும், இன்னும் ஒரு 1 hour தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதப்பை மூடிட்டு தூங்கிட்டே இருப்போம். ஆனால் இதுவே ட்ராவல்னு வரும்போது நமக்கு அந்த அலாரம் வச்சாலுமே அலாரத்துக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு அலாரத்தை நம்ம ஆஃப் பண்ணுவோம். அந்தளவுக்கு ஒரு காஷியஸ்னஸ் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிகாஸ் வி ஆர் ட்ராவலர்ஸ். ஏன்னா இன்றைக்கி அதே மாதிரி தாங்க, 4 மணிக்கு அலாரம் வச்சோம். 4 மணிக்கு அலாரம் வச்சு நான் வந்து ஒரு 3:50 எந்திரிச்சிட்டு டைம் பார்த்தேன், என்னடா இது 4 மணி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்க போனேன். பட் தூக்கம் வரல. அதெல்லாம் நான் டப்புன்னு வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதான் ட்ராவல்னு சொன்னால் போதும், நம்ம வந்து எத்தனை மணியாக இருந்தாலும் எந்திரிச்சிருவோம். ஆனால் இதுவே வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ இங்கேருந்து எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், போலுமலை. ஐயோ என்ன சாமி, போகிறதுக்கு லெஃப்ட்டு போகணுன்னு. ஆமாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரோட்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரோடு எதுவுமே இல்லை. காலமாக ஆஃப் ரோட் பண்ணுறதை விடைக்குமே வந்து இந்த மாதிரி டைமில் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதுதான் சொல்லியிருப்பாங்க, இங்கேருந்து கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும்னு. யா, தட்ஸ் ட்ரூ. பட் ஆனால் ரொம்ப மோசம் இல்லைங்க. யூ கேன் ஆராமா யூ கேன் கோ, நோ வரிஸ். ஜஸ்ட் இது வந்து ஒரு மெயின்டைன் பண்ணாத ரோடுங்க. ஓகேவா? அப்படியே அதை மெயின்டைன் பண்ணாமலே விட்டுட்டாங்க. இன்னும் 3 kilometers.
ஸோ நிறைய இந்த தண்ணி கீழே ரொம்ப போகாத இருக்கிறதுக்காக அந்த தடுப்பு இது போட்டு விட்ருக்காங்க. அதுதான் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து கார்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையுமே வந்து காரோட ஹூட் இல்லை காரோட அடி வந்து தட்டும். இதுவே நீங்கள் ஜீப் 4x4 கொஞ்சம் வித் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கீங்கன்னா எஸ் யூ கேன் டூ திஸ். மற்ற மாதிரி லெஸர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெஹிக்கிள் வச்சு வர்றது இட்ஸ் இம்பாசிபிள். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வர வைக்காதே. வண்டி ஆஃப் ஆயிடுச்சா? நல்ல வேலைடா. கீழே வச்சியா? சூப்பர். மீசையில் மண் ஒட்டக்கூடாது. வெயிட் பண்ணு. ஆஃப் பண்ணு டாடி. அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க, அவன் வந்து அப்படியே சைடில் பெண்ட் பண்ணி போகும்போது என்னென்னா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டேர்னிங்கில் கண்ட்ரோல் கிடைக்கல. பட் ஸ்டில் அவன் வந்து வண்டியை பிடிச்சிட்டே நிற்கிறான். நான் தூக்கிடுவேன் நினச்சி, ஆனால் வந்து பைப்பிள்ளைக்கு வெயிட் அதிகமாகிடுச்சில்ல வண்டி, அதனால நானும் போய் ஹெல்ப் பண்ணிட்டேன். எனக்குமே வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா இதான் நிலைமை. எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. இன்னும் 1 கிலோமீட்டரே உள்ளனா ஆல்மோஸ்ட் வி ரீச்ட். And don't get too excited in off-roads. ஓகே, நம்ம வந்து மேலே வந்துட்டோம். அண்ட் மேலே வந்ததும் கோயிலுக்கு போகிற ஒரு என்ட்ரிக்கு வந்து நமக்கு டிக்கெட் எடுக்கணும். எவ்வளோ ப்ரோ டிக்கெட்டு? ஒரு ஆளுக்கா பைக்குக்கா? வண்டிக்கு மட்டும் தான் என்ட்ரியா ப்ரோ? ஒரு ஆளுக்கு 20 ரூபாயா? வண்டிக்கு இல்லை. சரி ஓகே, அப்படியே பாக்கெட்டில் போடு வச்சுக்கோ. என்ட்ரி பாயிண்ட்டும் ஒரு சின்ன கடை, நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்கினா கூட வாங்கிக்கலாம், தண்ணி டீ அப்படின்னு. ஸோ இது என்ட்ரி கேட். இங்கே வண்டிக்கு எந்த டிக்கெட்டும் இல்லை, பட் ஆனால் பீப்புள்ஸ்க்கு, அதாவது எத்தனை பேர் போகிறீங்களோ ஒரு ஆளுக்கு 20 ரூபீஸ் வச்சு கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே போகலாம். அந்த ஆரஞ்சு ஸ்ட்ரீக்ஸ் வர ஆரம்பித்தாச்சு. பட் போலுமலையில் வந்து உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்லாம் இருக்குங்க. ஓகேவா, இங்கே நெட்வொர்க் கிடைக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் யூபிஐ நம்பி வரலாம். கேஷ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஐ வுட் சஜஸ்ட், அதாவது எப்போவே நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் லூஸ் கேஷ் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ட்ரெண்டியஸ்ட் பிளேஸ். நம்ம அப்படியே போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டில் போகிற மாதிரி இருக்கும். பட் இன் வின்டர் வித் க்ளவுட்ஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி இன்சைன்ங்க. அந்த மாதிரி இருக்க வருமா, அந்த மாதிரி. பட் இப்போ ஜஸ்ட் மிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கீழே உள்ள வியூ பாயிண்ட்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது. ரோடு செம்ம ஹார்டாக இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணதே பெரிய விஷயம். ஃபுல் ராக்ஸ் எல்லாத்தையும் உடச்சி தே மேட் அ ரோட். இது ஃபுல்லாக ராக்ஸ். செம்ம சில்லுன்னு காற்று. ஸோ 2 வீலர்ஸ் மேலே வரைக்கும் போகலாம். இஃப் யூ ஆர் கம்மிங் இன் 4 வீலர்ஸ் திஸ் இஸ் த ஸ்டாப். இதுக்கப்புறம் போக முடியாது.
இதுக்கப்புறமே நீ கூடிய சீக்கிரம் அவங்க ரோடு போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங். இங்கெல்லாம் அந்த ரோடு அந்த பாறையை உடச்சி அப்படியே ஒரு ரோடு மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஓஹோ, அவ்வளோதான் வந்தாச்சு நம்ம. ஆனால் க்ளவுட்ஸை காணலையே. ஆமாம், ஆக்சுவலாக விண்டர் இஸ் த பெஸ்ட் டைம் டு கம். க்ளவுட்ஸ், சன்ரைஸ், வாவ். ஸோ லாஸ்ட் அந்த ஒரு 10 minutes ஆஃப் ரோட் கழிஞ்சி நம்ம வந்திருக்கிற அந்த வியூ பாயிண்ட் தாங்க இது. ஸோ போலுமலை ஃபோர்ட். இங்கேருந்து பார்த்தா சன்ரைஸ் இப்படி தான் இருக்கும். பட் இன்னும் டைம் இருக்குது, நமக்கு ஒரு 10 to 15 minutes இருக்குது. பைக் எல்லாத்தையும் கொண்டு இங்கே நிறுத்திட்டோம். மேக்ஸிமம் இங்கே வரது வந்து எல்லாருமே பைக்கர்ஸாக தான் இருக்கிறாங்க. அதுவும் பேச்சுலர்ஸ், கப்புள்ஸ் இவங்க தான் வராங்க. ஃபேமிலி மேன்ஸ் யாரும் வரதில்லை, கொஞ்சம் கம்மி. பாருங்கள், இங்கே ஒரு பைக், இங்கே 2 பைக், எல்லோரும் அப்படியே பைக். ஏன்னா பைக் லவர்ஸ் வந்து விட்டு இங்கேருந்து சன்ரைஸ் கூடயே ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட். நோ வாட்ஸ் டு சே. இன்னும் லவ் அதிகமாகுது பைக்கு மேலே. ஸோ நேற்று நைட்டு தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா யாருமே வரல. காலம் எழுந்திரிச்சா யாருமே ஃபோனே அட்டன் பண்ணல. இப்போ நாங்கள் வந்துட்டோம். 4 o'clock எழுந்திரிச்சு வந்தது எல்லாமே இந்த ஒரு இதுக்காக தான். She don't need promises, she just wants the truth. She brings the calm just like a quiet prayer fills the room. Kisses like Sunday, fights like Friday night. And I'd go to hell and back just to hold her tight. She slips right through my hands and shows up like nothing's changed. Yeah, she's wild when she wants, like she's never coming down. There's a storm in her blood, but I see heaven in her brown eyes. It kills me every time. She don't belong to anyone, but she's a little bit mine. Dancing like no one's watching, barefoot spinning round. A firecracker 4th of July, she's moving at the speed of sound. She makes it look so easy as she walks. இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ நல்ல வியூ, எவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான வியூ. ஆனால் அந்த வியூவில் நம்ம இருந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த பாட்டில்ஸு, ரேப்பர்ஸ் இது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் என்னென்னா, இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே வந்து அங்கே ட்ராப் பண்ணாதுங்க. அது வந்து நேச்சருக்கு நல்லதில்லை. இதுவே நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பாட்டிலில், அந்த டப்பர் வேர் பாட்டில், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பாட்டிலில் வந்து கொண்டு வந்து குடிச்சிட்டு நீங்கள் தாராளம் போகலாம். ஸோ பாட்டில்ஸ் வந்து போடாங்க, பிளாஸ்டிக்ஸ் எதுவும் போடாங்க. என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட். ஓகே நோ மேட்ஸ், நம்ம வந்து ஆஃப் ரோடு லைட்டாக முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. இனி இங்கேருந்து ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் நம்ம செல்வா ப்ரோட வீட்டுக்கு தான் போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு வேறு என்ன வேலை, எல்லாம் சாப்பிட்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன பிளான்ஸ்னு சொல்லிட்டு we'll see you soon. Like she's never coming down. There's a storm in her blood, but I see heaven in her brown eyes.